ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு இயல்பான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பாங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே போட்டபடியே கிடக்கும். ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் அப்படியே நோட் புக்கெல்லாம் படிச்சுட்டு அப்படியே போட்டு கிளம்பி போயிடுவாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தினசரி வேலையே அதுவாக தான் இருக்கும். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக செய்யலான்னு சொல்லி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா கடைக்கு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் நானும் வீடெல்லாம் கூட்டி எல்லாத்தையும் ஏற கட்டி முடிச்சுட்டு சரி மேலே துணி துவைக்க போகலான்னு சொல்லி மேலே கிளம்பி போனேன். கிளைமேட் பார்த்திங்கன்னா நைட்டானால் சரியான மழை வருது, பகலில் பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. முதல்ல துணி துவைச்சி போட்டோம்னா காலையில் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் துணி நிறையவே இருந்துச்சு. அதனால் காலையில் துவைச்சி எல்லாம் காய போட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்தேன். எப்படா கீழே இறங்கி போவோன்ற மாதிரி தான் வெயில் அந்தளவுக்கு காஞ்சிட்டு இருந்துச்சு. கீழே போனவொன்னே ஃபேனை போட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டே இருந்தேன். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலையும் இல்லை, ஏன்னா காலையிலே செஞ்சு முடிச்சிட்டேன். சரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். சரி ராகி மாவு தான் இருக்கே, அதை வச்சு சிம்லியாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா எப்போவுமே உரித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இந்த முறை எல்லாம் தீர்ந்துருச்சு. சரி வேர்க்கடலை உருக்கி தான் எடுத்து போய் வச்சுட்டு இருந்தேன். அதை உரிக்கவே பார்த்திங்கன்னா எப்படி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சும்மா இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரித்து வச்சுக்கிட்டோம்னா சட்னிக்கு குழம்புக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அப்பப்போ உரிச்சிட்டு செய்கிறது இருந்தால் கஷ்டமாக இருக்கும், அவசரத்துக்கு வேலையாகாது. அதனால் சும்மா இருக்கும்போது உரித்து வச்சுக்கிறது. இந்த சிம்லி உருண்டைக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு செய்கிற டிஷ்னால் எதுனா அந்த மாதிரி சாப்பிட்ற பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த சிம்லி உருண்டையாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் பலகாரம்லாம் அவருக்கு அவ்வளோவா ஒத்துக்காது. இந்த மாதிரி புட்டு சிம்லி இந்த மாதிரி எண்ணெய் இல்லாத பொருளெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவார். அவருக்காகவே அடிக்கடிக்கு இதை செய்வேன். அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 முறையாச்சும் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க உடம்புக்கு ரொம்பவே இது ரொம்ப நல்லது. இந்த முறை பார்த்திங்கன்னா ராகி மாவு கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். எப்போவுமே நம்ம கடையில் விற்கிற இந்த தின்பண்டங்களை வாங்கி கொடுத்ததுக்கு பதிலாக அந்த மாதிரி நம்ம வீட்டில் மாவு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணும்னா நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துர்லாம். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் ராகி மாவில் செய்கிற எந்த ஒரு தீனியுமே கடையில் வாங்க மாட்டோம். நம்மளால் எது செய்ய முடியுமோ எது செய்ய தெரியுதோ அது வரைக்கும் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டு தான் பழக்கம். இந்த சிம்லி உருண்டை பார்த்திங்கன்னா 2 விதமாக செய்யலாம். ஒன்று ராகி அடை செஞ்சும் செய்யலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புட்டு மாதிரி தான் செஞ்சு செய்ய போகிறேன்.
இதுக்கு பார்த்திங்கன்னா மாவு எடுத்துருக்குறேன். இது கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக இனிப்புன்றதுனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். அதை சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ரொம்ப தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை கலக்கி விட்டுருவோம். இதுக்கு சுடு தண்ணி அவசியம் இல்லை. நம்ம பச்சை தண்ணியே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை ஈரமாக்கி நல்லா புட்டு மாதிரி புட்டு பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி முடித்த உடனே ஒரு துணி, ஒயிட் துணி, ஒரு துணியை நல்லா விரித்து போட்டு அதில் அந்த மாவை அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒதுக்கி விட்ருவோம். மாவு பார்க்குறதுக்கு உதிரி உதிரியாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மாவு வெந்த பிறகு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒதுக்கி விட்ருவோம். எல்லா மாவையும் போட்டு ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டை வச்சு விட்டுட்டு இந்த மாவை தூக்கி அப்படியே அதுக்கு மேலே வச்சு நல்லா வேக விட்டுருவோம். ஒரு பக்கம் அது வெந்துட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலையே வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். கொஞ்சம் அதிகமாக தீ போயிடுச்சுன்னா வறுபடாது சரியாக. வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து முடித்த உடனே ஒரு ஃபேன் காற்றுல கொட்டி நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டால் தான் நல்லா அந்த தோலெல்லாம் நல்லா எடுக்க வரும். இல்லைன்னா அப்படியே இருக்கும். அது நல்லா ஆறின பிறகு அந்த தோலை நல்லா நசுக்கி அந்த தோலெல்லாம் எடுத்து விட்டுருவோம். இந்த சிம்லி உருண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா உரலக்கல்லில் தான் நல்லா இடித்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போது எல்லாமே மிக்சியில் தான் செய்ய வேண்டியிருக்கு. நம்மளதுமே உரலுக்கல் இருக்குது, இருந்தாலும் அது மேலே மொட்டை மாடியில் கொண்டு போய் போட்டிருக்கிறதுனால அங்கே சரியாக இடிக்க வசதி இல்லை. வெளியே போகிறதுக்கும் வசதி இல்லை. வெளியே கொண்டு போய் போட்டோம்னா அந்த நாய்ங்கெல்லாம் கெலிஜி பண்ணி விட்டுருது. அதனால் நம்மளுக்கு இடம் வசதி வெளியே இல்லைன்றதுனால அம்மிக்கல், உரலுக்கல் எல்லாமே நான் மொட்டை மாடியில் தான் கொண்டு போய் போட்டிருக்கிறேன். இந்த வேர்க்கடலையே மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். மிக்சியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் அரைச்சி எடுத்துக்கூடாது. கொஞ்சம் நம்ம வாயில் போட்டால் மென்று சாப்பிட்ற மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். வேர்க்கடலை அடைச்சி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாவும் நல்லா வெந்துருச்சு.
ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சாப்பிட வந்துட்டார் மதியம் கடையிலேருந்து. திரும்ப 3 மணிக்கு தான் கிளம்பி போவார். சரி அதுக்குள்ளே நம்மளும் செஞ்சு கொடுத்தா ஒரு 2 சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி நானும் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அரைச்சி வச்சுருக்கிறேன் இல்லையா வேர்க்கடலை, அதை கூடவே இந்த வேக வச்ச ராகி மாவு வேக வச்சு எடுத்தேன் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டை வெல்லம் சேர்க்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் செய்கிறேன். வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவும் தட்டி போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி தட்டி போட்டுக்குங்க. அதை வீடியோ எடுக்கலை. மாவு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் கிளறும்போது லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் இலக்கமாக வரும். உதிரி உதிரியாக, ரொம்ப உதிரி உதிரியாக இருக்காது. அந்த வெல்லம் சேர்க்கும்போது தான் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படி கிளறும்போது. இது ஒரு பாரம்பரியமான தின்பண்டம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம காலங்காலமாகவே செஞ்சுட்டு, நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வர தின்பண்டம் தான் இது. நம்ம உடம்புக்கு நல்ல தேவையான ஒரு சத்து கொடுக்குற ஒரு தின்பண்டம்னே சொல்லலாம் இதை. இது கலக்கி செஞ்சுனுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் ஒரு உருண்டை போல் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சிம்லி உருண்டைனா. நீங்களும் அடிக்கடிக்கே இல்லைனாலையும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இதில் இருக்கிற பொருள் வேர்க்கடலையாகட்டும், ராகி மாவாகட்டும், இல்லை வெல்லம், நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலுமே இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது அடிக்கடிக்கு செய்யலைனாலையும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ராகி சிம்லி உருண்டை ரெடி ஆயிருச்சு. பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்தவொடனே அவங்களும் ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே சாப்பிட்ருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வரும்போது நம்மளும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சிம்பிளாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களும் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டே உக்காண்ட்ருந்தாங்க. நானும் அப்படியே என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாக் முடியுது. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.